வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான பேன் ஆர் தவாலேயே நீங்கள் கடாயிலே லெமன் பெப்பர் சிக்கன் எப்படி தயார் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது நார்மலாக அவனில் தான் தயார் பண்ணுவாங்க. பட் நம்ம தவா ஒரு பேன் யூஸ் பண்ணி தயார் பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே நான் இந்த கோழிக்கால், அதாவது இந்த சிக்கன் தை யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கழுவிட்டு அதில் கீர் போட்டு தண்ணி எல்லாம் வடிய விட்டுட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். இப்போ கோழியில் இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள், வெள்ளை மிளகுத்தூள், அப்புறம் கருப்பு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். ரெண்டும் டிஃப்ரெண்ட் லெவல் காரமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்துக்கோங்க, எலுமிச்சம்பழம் சாறு, அவ்வளோதாங்க. நம்ம எதுக்கு இந்த கோழிக்காலில் கீரை போட்டிருக்கோன்னா அந்த மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கணும். அதனால தான் அந்த ஊற வைக்கிறப்போ அது நல்லா ஊறிடும் கோழி. இப்போ இந்த மசாலாலாம் கோழியில் நல்லா பூசி நான் நல்லா ஊற வச்சிடறேன். 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சேன். நீங்கள் இன்னும் ராத்திரி விட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும் கோழி. இப்போ மிதமான தீயில் பேன் காய வச்சுருக்கேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம், எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் பிரியாணிக்கெல்லாம் சர்வ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்க்கெல்லாம் சர்வ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் சாப்பிட்ணும் சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ ஃப்ளேவர் மாறும், நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ ஃப்ளேவர் மாறும். இப்போ இந்த கோழி அந்த பேனில் சேர்த்துருக்கேன். 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்கு மூடி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா திருப்பி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இது நம்ம அவனில் தயார் பண்ணல, பேனில் தயார் பண்ணுறோம். அந்த ரோஸ்ட் வரணும் கலர். ஸோ இப்போ 2 பக்கமும் அந்த கோழி நல்லா திருப்பி ரோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து அந்த கோழிக்கால் வேகணும். ஸோ எலும்பு இருக்குது உள்ள வரைக்கும் நல்லா வேகணும். ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு செக் பண்ணி உப்பு சேர்த்துக்கினேன். கோழிக்காலை மூடி போட்டு நல்லா வேக வச்சுட்டேங்க. அவ்வளோதான் நம்ம ப்ராசஸ்ஸு. நீங்கள் அடுத்து மெல்லிசா மல்லித்தழை, பச்சை மிளகா, இஞ்சி, சில்லி ஃப்ளேக்ஸ், புதினா தழை, மிளகுத்தூள், எலுமிச்சம்பழம் சாரெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த கோழிக்கால் ரெடி ஆனதும் அது மேலே தூவி நம்ம ரோஸ்ட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். எவ்வளோ அருமையான ரெசிபி பாருங்கள். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் என்னோடய சேனலுக்கு. நான் நிறைய ரெசிபிஸ் இந்த மாதிரி நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். எவ்வளோ ஹெல்த்தியாக நான் கம்மி ஆயில் யூஸ் பண்ணி, நான் கம்மியாக வெண்ணெய் யூஸ் பண்ணி நான் தயார் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்டியாக வந்ததுங்க. நான் இது நூடுல்ஸ் சர்வ் பண்ணேன், ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள், கோழி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதில் நான் மெலிசா நறுக்கியிருக்கேன் மல்லித்தழை, பச்சை மிளகா, இஞ்சி, புதினா தழை, சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகுத்தூள், எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து இன்னொரு முறை நல்லா பெரட்டி எடுத்தோம்னா அருமையான பேன் ஃப்ரைட் லெமன் பெப்பர் சிக்கன் தயார். நம்மளுக்கு அவனே தேவையில்லை, ஏர் ஃப்ரையரெல்லாம் தேவையில்லை, நம்ம நேராக பேன்லேயே தயார் பண்ணிட்டோம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ நீங்கள் போனீங்கன்னா இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், டீட்டெயில் பிளாக் போஸ்ட்டோட லிங்க்கு, சோஷியல் மீடியாவோட ஹேண்டில் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அதர் சோஷியல் மீடியாவில் கூட என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த லெமன் பெப்பர் சிக்கன் எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.